மறைந்த கண்ணன் ஐயா அவர்களுடைய சீடருமான மிக அற்புதமான அன்பர். அவர் ஜோதிடத்தில் ரொம்ப நிறைய விதிகளை நமக்கு கண்ணன் ஐயா கௌசிக நாடிங்கிற முறையில் நமக்கு சொன்னாங்க. அதை மறுபடியும் அவர் மூலியமாக இவங்க பிரதிபலிக்கிறாங்க. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் இந்த 9வது வாருங்கள் வளர்வோம் இந்த கருத்தங்களுக்கு அனைவரும் வருகை புரிந்ததற்கு என் சார்பாக வருக வருக என நான் முதலில் வரவேற்கிறேன். இப்பொழுது இந்த உலகத்தில் இருக்கிற மண்ணை மறந்தாலும் என் கண்ணனை நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன். இந்த உலகத்தில் மண் இல்லைனா எதுவுமே நடக்காது. அதே சமயத்தில் மனிதனுக்கு கண் இல்லைனாலும் எதுவுமே பார்க்க முடியாது, ரசிக்க முடியாது. அதுபோலதான் இந்த ஜோதிடத்திலே கண்ணாகவும் என் வாழ்க்கையில் ஏற்படுத்தக்கூடிய உரையாகவும் முறையான ஜோதிடத்தை எப்படி பயில வேண்டும், எந்த விதமான நோட்டு பேப்பர் பேனா எதுவுமே இல்லாமல் தன்னுடைய அறிவுத்திறன்களால் மட்டுமே ஜோதிடத்தை பார்க்க வேண்டும் என்பதை எங்கள்கிட்ட அடியேன் அவர்கள் நாங்கள் கற்றுக்கொண்டோம் 20 ஆண்டுகளாக. எங்களுடைய விழாவுக்கு வருகை புரிந்த அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறையாக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏன்னா அன்எக்செப்டட் அப்படிமா, எதிர்பாராத நபர்கள் எதிர்பாராத திருப்பங்களை கொடுக்கும்போது ஒரு மகிழ்ச்சி ஏற்படும். ஒரு ஜோதிடர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, என்னுடைய நண்பர், நான் அவருடைய வயதில் சிறியதாக இருந்தாலும் கூட என்னை குருநாதர் என்றால், ஆகவே அதெல்லாம் நடந்தது சொல்லுகிறார். நான் அதில் ஒன்றும் இல்லை. ஆனாலும் சுந்தரராஜன் ஐயாவை பொறுத்த வரைக்கும் என்னுடைய பிரதராக தான் நினைப்பேன். அவரை பற்றி சில பேர் சில விதமான கருத்துக்கள்லாம் என்று சொன்னால் கூட நான் மட்டும் அவருக்கு உறுதுணையாக சொல்லுவேன். ஏனென்றால் அவருடைய ஆராய்ச்சிகள் அப்படி. அவர் எதுவுமே முழுமையாக கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஏன்னா அவருடைய ஜாதகம் கன்னிராசி. அவருடைய கன்னிராசி, அவருடைய ஜாதகத்திலே புதனும் கேதுவும் வலிமையாக உள்ள ஜாதகம். அந்த ஜாதகம் என்னிடம் கற்றுக்கொள்ளும் போது முதலாக நான் அதை பார்த்த ஜாதகம் அதானே சார்? கன்னிராசி தானே? 20 ஆண்டுகள் இருக்கும் எனக்கும் அவருக்கும் ஏற்பட்டது. கண்ணன் ஐயாட்ட பரும்போது நான் சிஷியராக இருந்தேன். அப்போ அவர் கற்றுக் கொடுக்குறீங்களான்னு கேட்க வந்தப்போ நான் அவர் ஜாதகத்தை பார்த்தது. அவர் கன்னிராசி, புதன் 10ல் இருக்கு. அவருக்கு மிதுன லக்கணம். அவர் அது எனக்கு எந்த இல்லை. அவருடைய மிதுன லக்கணம் பண்ணிலே புகார். மிதுன லக்கணத்தில் யார் பிறந்தாலும் அவர் சாஸ்திரம் படித்த சகாதேவன். அவருக்கு ஜோசியம் வரும். மிதுன ராசிக்காரன் நோட்டு கொண்டாந்து கொடுத்துட்டாங்கனாவே அவன் எல்லா பக்கமும் ஊர் சுற்றி நம்மளை பார்க்க வந்திருக்கான்னு அர்த்தம். நீங்கள் பயப்படாமல் சொல்லணும், அவன் நம்மளே ஆழம் பார்க்க வந்திருக்கான்னு அர்த்தம். மிதுன லக்கணம் மிதுன ராசி மட்டும் ஆழம் பார்க்குற ராசி. ஏன்னு கேட்டால் தன் கட்டை விரலை யாருக்கு கொடுத்தாரு? அப்போ கட்டை விரலே காணிக்கை கொடுக்குறவங்க முட்டாளா? நான் கேட்கிறேன். ஆகவே அந்த மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு அதில் நீங்கள் சொன்னதிலே ஒரு பலனை சொல்லுகிறேன். மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு அவர்கள் உடலிலே ஒரு ஊனம் உண்டு. குறிப்பாக அந்த கட்டை விரலை கொடுக்கக்கூடிய இடது கை வலுவிழந்து போய்விடும் என்பது அற்புதமான உண்மை. வலது கையில் தூக்குற பேலன்ஸ் இடது கைக்கு கொடுக்காது. இது உண்மை சம்பவமானது. ஏன்னா அவன் அப்பவே மிதுன லக்கணத்தில் பிறந்த சாஸ்திரம் படித்த சகாதேவன். சகாதேவத்தில் என்ன சொல்றார்? வந்தவன் நாள் குறிக்க வேண்டும் என்று துரோணரை கேட்கிறான். ஐயா, நீ உள்பட வரும் அமாவாசை தேதியிலே உத்தம் தொடங்கலாம் என்று கூறிவிடுகிறான். சாஸ்திரம் என்பது என்றால் வெத்தலை பாக்கு வைப்பது என்னவென்றால் அதுக்கு பேர் வெற்றை பாக்கு இல்லை, வெற்றி இலை பாக்கு. பச்சை இலையில வைத்து ஒரு பலன் வச்சு எங்கள் ஊர் பக்கம்லாம் கிராம பக்கம்லாம் வெத்தலை பாக்கு வச்சு 200 ரூபா காசு வச்சு தான் ஜோசியன் சாமியை கும்பிட்டு எல்லா குலதெய்வத்தையும் கூப்பிட்டு தான் அங்கே ஜாதகத்தோடு வைப்பான். அந்த குலதெய்வம் நமக்கு சகாயம் இருந்தால் தான் ஜோசியம் பண்ண முடியும். இப்போ இவர் சொல்கிற சார ஜோசியத்தை யாராலும் சொல்ல முடியாதுன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். இவர் 1000 மாணவர்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கலாம், தவிர ஒரு மாணவர் கூட அவர் இடத்தை தொட முடியாது. அது எனக்கு நன்றாக தெரியும். ஏன் என்று கேட்டால் அவரு ஜாதகத்துக்கு கர்மாவினைப்படி ஜாதகம் ஊழ்வினை உறுத்து ஊட்டுது. அவருக்கு அளப்பரிய ஞானத்தை கொடுக்கும். ஒரு ஜாதகத்தை எடுத்தோட டக்கு டக்கு டக்குன்னு பலன் வரும். என்ன சொன்னோம்னா இவர் வீட்டில் போய் நைட்டு 12 மணிக்கு உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பாரு. ரைட்டா இல்லையா? ஏன்னா அவரு நானும் பெங்களூருக்கு போனான் ஒரு முறை. நடந்த உண்மையை சொல்லுறேன், அப்புறம் நான் சில கற்று சாப்பிட போயிடலாம். பெங்களூருக்கு என்னை கூட்டிட்டு போறாரு. இதில் என்ன ஒரு விஷயம்னா, என் குருநாதருக்கு தெரியாமல் எந்த ஒரு இடத்துக்கு நான் போக மாட்டேன். உயிரோடு உள்ள வரைக்கும், அதாவது 8/7/1/2023 வரைக்கும் நான் எங்கே போனாலும் நான் சொல்லாமல் போனதில்லை. இருந்தாலும் இவர் என்னை தெரியாமல் அழைக்கிறாரு. நான் சொல்லாமல் போகிறதில்ல, இது குரு துரோகம் தான். இருந்தாலும் பரவாயில்ல, இவர் நீங்கள் அவசியம் வரணும்னு நம்ம போகிறோம். எனக்கு நான் ஸ்கூலில் வேலை பார்த்துருந்தேன். அப்போ ட்ரெயினில் புக் பண்ணி போகிறோம் 2 பேர். எங்கே? பெங்களூருக்கு கூட்டிகிட்டு போய் நாங்கள் 2 பேர் தங்க தாம்பா தட்டில் 2 பேருமே பரிசு வாங்கிட்டு வந்தோம். இவர்
ஏன்னா ஒரு விஷயத்தை நம்ம வந்து எக்ஸ்போ பண்ணுறது வேற, அதை ப்ரூஃப் பண்ணி காமிக்கணும். ரைட்டுங்களா? இப்போ நான் என்ன ஒரு டாபிக் இப்போ எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னா, உச்சம் பெற்ற கிரகங்கள் பிச்சை எடுக்க செய்யும் என்பதுதான் என் வாதம். எந்த ஒரு கிரகமும் உச்சம் பெற்றால் அது அந்த கிரகத்தினுடைய தன்மையை பிச்சை எடுக்க வைக்கும். ரைட்டுங்களா? அப்படி இருக்கும்போது மேச லக்னத்தில் பிறந்த காலபுருஷ தத்துவம், காலச்சக்கர திசம், பேசிக்கு, ஃபண்டமெண்டல் இதெல்லாம் ஒண்ணுதான். ரைட்டா இல்லையா? 12 கிரகத்திலே முதல் கிரகமாக வைத்தவன் எது? நான் பேசிக் தான் பேசுறேன். சில பேர் யூடியூப்ல கமெண்ட், ஏதாவது கமாண்டா இருந்தாலும் என்னை நேரடியாக தொலைபேசியில் தொடர்பு கொள்ளலாம். எந்த பதிலுக்கும் பதில் சொல்ல தயார் நிலையில் இருக்கிறேன். கமாண்ட் வந்து தவறாக சொல்ல வேண்டாம், என்னை விமர்சனம் பண்ணலாம், போன்ல பேச சொல்லுங்க, நான் பயப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா நேரடியாக மோதிரவன் தான் வீரன், மெசேஜை தவறாக பேசுறேன் நான் கோலை. ரைட்டுங்களா? ஏன்னா சில பேர் கமாண்ட்ஸ் போசுறேன் எனக்கு சொல்கிறேன். ஏன்னா கமாண்ட் பண்ணணுங்கிறதுக்கு நான் எத்தனை கமாண்டரை பார்த்துருக்கணுங்கிறது உங்களுக்கு புரியாது. நான் ஏன் இந்த மீட்டிங்கில் வரமாட்டேங்கிறேன் அப்படின்னு கேட்டால், ஒரு தகுதியான நபருக்கு தகுதியான இடத்துல தகுதியான பலனை கொடுக்கணும் தான் என் குருநாதர் சொல்லியிருக்காரு. தகுதி இல்லாதவனுக்கு தகுதியான பலன் போய் சேர்ந்து விட்டால் அவன் சொன்னவன் தகுதி இல்லாதவனை ஆகிவிடுவான் என்பதை என் தகுதியான என் குருநாதர் எனக்கு உரைத்தவர். அது புரியுதுங்களா? ஜோதிடம் கற்றுக் கூட எனக்கு 10,000 மாணவர்கள் எனக்கு வருவார். அவருக்கு தெரியும் என்ன மீது ஜோசியம் பேசக்கூடாதுன்னு ஜோசியம் கற்றுக் கொடுத்தாரு. நான் ஜோசியம் என்ன பேச ஆரம்பிக்கல, இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன். ஏன்னா நான் மோன மீட்டிங்கில் சொல்லியிருக்கேன். நான் இப்போ என்னுடைய நண்பர் அவர்கள் சொன்ன மாதிரி ஒரு கிரகம் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா அது கேபி சிஸ்டம் ஆகட்டும், என்கேவி சிஸ்டம் ஆகட்டும், எந்த சிஸ்டம் ஆகட்டும், பாவகம் ஆகட்டும், ஸ்புடம் ஆகட்டும், டிகிரி ஆகட்டும், எனிவே அடிப்படை விதியை நாம் மறந்துவிடக்கூடாது. இதுதான் உண்மை, இதுதான் ரூல். அது என்ன வேணாலும் படிங்க, அது வந்து அவங்களுடைய வசதிக்கு ஏற்ப அவங்களுடைய திறமைக்கு ஏற்ப படிக்கிறீங்க, அதை நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். புரியுங்களா? ஒரு கிரகம் உச்சம் பெற்றால் அப்படி இருக்கக்கூடிய இந்த செவ்வாய்ங்கிற கிரகம் மேசத்திலே ஆட்சியாக இருக்கிறார்கள். நன்றாக நீங்க அந்த போயிருங்க. 27 நட்சத்திரங்கள், 27 நட்சத்திரங்கள்ல உச்சம் பெற்றவனுக்கு வரக்கூடிய நட்சத்திரம் என்ன? அவிட்டம். அந்த அவிட்ட நட்சத்திரம் எங்க வச்சிருக்கான்? மகரத்தில் வச்சிருக்கான். அடுத்த கிரகம் உச்சம் பெற்ற கிரகம் அடுத்த மகரத்துக்கு 10வது அதிபதி கூடிய கிரகம் என்ன? சனி. சனி உச்சம் பெறக்கூடிய நட்சத்திரம் என்ன? சுவாதி. இல்லையா? சுவாதி. சுவாதி நட்சத்திரம். சுவாதியில தான் முழுமையான உச்சத்திரம் பெறுவான். சுவாதி 3ஆம் மாதத்திலே தான் சனி உச்சம் பெறுவான். புரியுதுங்களா? அப்ப நல்லா நம்ம கொஞ்சம் ஆழ்ந்து சிந்திச்சு இந்த அடிப்படை விதியை பிடிச்சாவே ஜோசியம் வந்துடும். இந்த 10க்கும் அந்த 10 இங்க இருந்து எடுத்து பாருங்க, 10ஆம் இடமாக அது வரும் பாருங்க. அத்தத்தின் 10ஆவதுகள் தோன்றிய அச்சுதனை போற்றி உண்மையை சொல்றேன், புடிச்சுங்க. அத்தத்தின் 10ஆவதுகள் தோன்றிய அச்சுதனை போற்றி. ஜோசியம் தெரிஞ்சவங்க பிடிச்சி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. அத்தத்தின் 10ஆவதுகள் தோன்றிய அச்சுதனை போற்றி. முடிஞ்ச பஞ்சாங்கத்தில் தான் ஆன்சருக்கு பிடிச்சி சொல்லுங்க. கமெண்ட் பண்றவங்களுக்கு சொல்றேன். அதை கேட்டீங்கன்னா அடுத்த மீட்டில் பலன் சொல்றேன், தாராளமாக சொல்லுவேன். என்ன 10ன்னு சொல்லுவேன். இப்படி ஒரு விஷயங்கள் 10வது ஸ்தானம் என்பது தொழில் ஸ்தானம் வச்சிருக்காங்க. என்ன வச்சிருக்காங்க? இப்போ இந்த மேசத்தில் உட்கார்ந்த செவ்வாய் அது எங்க உட்கார்றான்? 10ஆம் இடத்துல உச்சம் பெறான். என்ன பண்றான்? அப்ப உத்திராடம், திருவோணம், அவிட்டம். அப்ப இந்த உத்திராடத்தில் இருந்தா அந்த ஜாதகம் அவுட்டு, திருவோணத்தில் இருந்தாலும் அவுட்டு, அவிட்டத்தில் இருந்தா தான் உச்சம். ஆனா அவிட்டத்தில் இருக்குமான்னு பார்த்தா 90% செவ்வாய் அங்க இருக்காது. எழுதி பாருங்க. அப்ப மேச லக்னமாக எந்த ஒரு ஜாதகத்துக்கும் செவ்வாய் வலுவா இருந்தா தான் ஜாதகத்தை நிமித்தம். இல்லையா? இப்ப ஐயா எழுதியிருந்தாரு, லக்னம் போட்டிருந்தாரு. என்ன லக்னம் போட்டிருந்தாரு? இப்ப மிதுன லக்னத்தை போட, மிதுன லக்னம் லக்னாதிபதி வாங்கின சாரம் என்ன? ராகு சாரம் வாங்கியிருக்காரு. அந்த ராகு எங்க இருக்காரு? 11ஆம் இடத்துல இருக்கிறாரு. அவன் இயற்கையிலவே ஹாஸ்பிட்டலுக்கு போறவன். இந்த பையன் எழுதி தரேன், பத்திரம் வாங்கிட்டு வாங்க, எழுதி தரேன். 18 வயசு வரைக்கும் அவன் ஹாஸ்பிட்டலில் போய் கணக்கு வச்சுட்டே வரணும். 18 வயசு வரைக்கும் அந்த சைல்டு ஹாஸ்பிட்டலில் போய் ராகு 18, ராகு லக்னத்தை பார்க்குது. அவன் 18 வயசு வர வரைக்கும் அவன் டாக்டர்கிட்ட போய் பார்த்து அவன் அறுது மரத்தை சாப்பிட்டா தான் உயிர் உண்டு. இது ஜோசியம். இது அவங்கள திருப்திப்படுத்துறது. நீங்க சொல்லி பாருங்க. அப்பவே சொன்னாரு அவரு, எங்க ஐயா நிக்கிறது காரணம் என்ன? இந்த கணக்கத்தை அடிப்பாருங்க. 18 வருஷம் வரைக்கும் நீ சாக முடியாது, போகும் பாரு. எனக்கு புரியாது. என்னப்பா கணக்கு சொல்றேன்னா, நான் டீ வாங்கிட்டு வருவேன், வாங்கிட்டு கொடுத்துக்க, இல்லை புரியும் போடா உனக்கு. நான் இங்கேருந்து டீ வாங்கிட்டு கிழக்கு வரைக்கும் போகிற வரைக்கும் யோசிச்சு கடகமாக மனப்பாடம் பண்ணிடுவேன். அப்படியே கடன்னு மனப்பாடம் பண்ணுவேன். அவர் ஜாதகத்தையே மனப்பாடம் பண்ணியிருக்கேன். கடகத்திலே விருச்சகத்திலே குரு கடகத்திலே விருச்சகத்திலையா பார்த்தியா? விருச்சகத்தில் குரு
அப்போ மிதுன லக்கணத்துக்கு தலைவர் ஜாதகம், மிதுன லக்கணத்துக்கு 6ல் குரு மறைஞ்சு தொழில்ஸ்தானம் என்னும் 10ஆம் இடத்தை குரு பார்த்தா அவர் வாத்தியார் ஆகணும். ஆயிருக்காரா இல்லையா? நானும் வாத்தியார். அப்போ எனக்கு எங்கே குரு இருக்கணும்? எனக்கு குரு எங்கே இருக்கணும்? அதே விருட்சத்தில் தான் எனக்கு குரு. அதனால தான் அவர் எனக்கு குரு, நான் அவருக்கு குரு. எப்படி ஜோசியம்? இட் இஸ் கால்ட் வெரி இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட்டுங்க. அது ஒரு மிகப்பெரிய, ஏன்னா நைட்டு எனக்கு 12 மணிக்கு கனவு வருங்க. திடீர்னு படுத்துருப்பேன், திடீர்னு இந்த பூரட்டாதி நட்சத்திரம் இருக்கிற ராகு ஏதோ பாப்பான்னு கண்டுபிடிப்பேன். ஆனால் அப்போ அற்புத பலன் கிடைக்கும் எனக்கு. இல்லை. ஆகவே உச்சம் பெற்ற கிரகங்கள் எப்பயுமே பிச்சை எடுக்கும் சார். செவ்வாய் என்றால் உத்தியோகத்திற்காக பிச்சை எடுக்கும். சனி உச்சம் பெற்றால் தாராளமாக சொல்லுங்க. சனி எப்போ உச்சம் பெறுங்க? 1982 84 வரைக்கும் பிறந்த எல்லா பேருக்கு உச்சம் பெறும். எல்லா பேரும் லைப்ரரிக்கு போகிறாங்க, பிச்சை எடுத்துட்டு இருக்காங்க வேலைக்காக. ஆய்வு பண்ணிட்டு தான் இப்போ வரேன். இப்போ தான் நம்ம டேட்டா எடுத்துகிட்டு வரேன். சனி உச்சம் பெற்றால் தொழில் கஷ்டங்க. சனி உச்சம் பெறக்கூடாது சார். எந்த ஒரு ஜாதகத்துக்கும் சனி உச்சம் பெறக்கூடாது. ஜோதிடர்களே ஆயுள் பலன் உண்டுன்னு சொல்லுவான். ஒரு ஆய்வை மட்டும் எடுத்து பாருங்க. செவ்வாயினுடைய சாரத்திலே சனி இருந்தால் அவன் கண்டிப்பாக ஆயுள் பலனை இல்லாமல் போய்விடும். செவ்வாய், இது வந்து உண்மையை சொல்கிறேன். ஏன்னா இன்னைக்கு ஏதாவது ஒன்று உண்மையை சொல்லணும். பொய்யை பேசிட்டு போகிறவன் அது சரியில்லை. ஏன்னா நான் ஐயாட்ட சொல்கிறேன், அடுத்த மீட்டிங் நான் உண்மையை சொல்கிறேன்னு சொல்லிட்டேன். ஏற்கனவே 5வது மீட்டிங்கில் 4வது 1வது மீட்டிங்கில் வந்து கலந்துக்கிட்டேன் நான். ஏன்னு கேட்டால் நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை கற்றுக்கணும். நான் வச்சு என்ன பண்ண போகிறேன்? ஏதாவது கொடுக்கணும். கொடுக்க தான் என்ன பண்ணும்? கடவுள் நமக்கு கொடுப்பார். ஐயா சொன்னார்ல, என் தலைவருக்கு செலவு பண்ண வேண்டிய காசை அன்றைக்கே உனக்கு கொடுத்துட்டு போயிட்டாரு. நான் எவ்வளோ செலவு பண்ணணும், 100 ரூபா கூட குறைவில்லாமல் கொடுக்குறாரு. ஒருத்தர் வர்றாரு 2000 கொடுத்தாரு, ஒருத்தர் 1000 கொடுத்தாரு, ஒருத்தர் 3000 கொடுத்தா 3500 செலவு கொடுத்துருந்தேன். புரியுங்களா? அடுத்தது மேச லக்கணம் சார். ஒரு சின்ன இதில் உச்சமடத்தம் சொல்லிட்டு இருந்தேன், வேற ஒன்றும் பேசணும். மேச லக்கணத்துக்கு அடுத்தது 2வது கிரகம் என்ன இருக்கு சார்? இருக்கு சுக்கிரன். ஐயா சொன்னார் சுக்கிரங்கிறாரு. மிக மோசமான பிளானட் சுக்கிரன். எல்லாரும் வாசனை திறமையங்கள். நாங்கள் படித்தது எப்பவுமே ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றுறவன். ஏன்னா அதுக்கு ஒரு கதை இருக்குது. ஏன்னா அது சுக்கரை வந்து ஐயா சொன்ன மாதிரி சுக்கரங்கிற கர்க்கடக லக்கணத்தில் காண சனித்தோனுக்கு சொற்புதனும் வெள்ளியும் மகாபாவிடானா. கடக லக்கணமா? வாராஜா வண்டி வாங்கிட்டியா? சரி போ, நடந்துடா. ஏன் போ. ஐயா என்ன சொன்னீங்க? கர்க்கடக லக்கணத்தில் காண சனித்தோருக்கு சொற்புதனும் வெள்ளியும் மகாபாவிடானா. அவன் கண்டிப்பா சுக்கரன் 4, 7, 10 தான் சுக்கரை உட்காந்துருப்பான். இதே நோட்டை விரிக்காம அடிப்பாரு. பட்டுன்னு பஞ்சர் ஓட்டுற மாதிரி. எனக்குலாம் தூக்கி வாரி போட்டு நான் ஜோசியர் 72 வயசு ஜோசியம் கற்றுக்கிட்டேன். 20 வருஷம் ஆச்சு. இப்போ 42 வயசு ஆச்சு எனக்கு. அவுட்டே அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. வண்டிலாம் அடிச்சு முடிஞ்சிடும். கண்டிப்பாக சாரத்தை பிடிச்சி அடிச்சா சரியா போச்சு. ரைட்டா இல்லையா? நான் ஒருத்தன் வந்து சுக்கிர சனிமலையில் இருந்து 8ஆம் நம்பர் புளியமரத்தை வண்டி அடிச்சானே. அங்கே போய் பார்த்தா அது ரைட்டு, இங்கே அடிச்சது ரைட்டு, எல்லா ஜோசியும் சொல்லுவான். 8ஆம் நம்பர் புளியில் வந்து எப்படி அடிச்சிங்க? சனிக்கு 8 அடித்தேன் பாயிண்ட். அவன் பொட்டாம்பாரு துட்டு. எப்படி? நான் கொடுத்தது 8, அவன் துட்டு கொடுத்தான். எனக்கு 1000 ரூபா கொடுத்தான். உனக்கு மற்ற சொன்னா நம்பல. அந்த 8ஆம் நம்பர் புளியாக மொத்தத்தை நீ அடிச்சேன்னு சொன்ன பத்தியா, நீ கிரேட் ஜோசியர். எப்படி? ஏன் சுக்கர உட்காந்த இடம் சனி. இதுதான் சூட்சுமா. நம்ம உள்ள போக போக என்ன பண்ணும்? இது 6 மாதிரி வளரும். ரைட்டுங்களா? அடுத்ததாக உட்காரக்கூடிய மிதுன லக்கணம். மிதுன லக்கணத்தை உட்கார புதன். புடிக்கு அடங்காத புதன். எந்த ஜாதகம் எந்த பெரிய ஆளையும் புதனை இங்கே நிப்பாட்டலாம் என்று நினைத்து விடாதீர்கள். வாக்கியத்தில் எதுனா அவன் படுத்துக்குவான். ரைட்டா இல்லையா? மணிமேகலை எதுனா நின்றுவான். வாசலில் எழுதுனீங்கன்னா தூங்கிடுவான். ரைட்டா இல்லையா? அதனால தான் மிதுன லக்கணம், கன்னி ராசி, கன்னி லக்கணம் இவங்கெல்லாம் ஒரு இடத்துல வைக்க முடியாது. 500 குருமாரை சந்திச்சவர் அவர். உண்மையை சொல்கிறேன், 500 குருமார்களையாவது சந்திச்சிருப்பாருங்க சுந்தரராஜன் ஐயா, என்னுடைய நண்பர். உண்மையை தான் பேசுகிறேன், மேடையில் தான் பேசுகிறேன். ஏன்னா அந்த ஊற்று ஓடிக்கிட்டே இருக்கு அவருக்கு. ஜோதிட ஞானத்தை பற்றின ஊற்று ஓடிட்டு. நான் அப்படி இல்லை, ஐ எம் ஸ்டேயபிள். ஒரே கல்லை பிடிச்சி தொங்கிட்டு இருப்பேன். ஏன்னா அதுதான் மிகப்பெரிய பாறாங்கல்ல. இந்த கல்லை விட்டு எந்த சின்ன கல்லை ஓடணும்? சரிங்களாயா? அப்போ கடகத்தில் குரு உச்சங்க. கடகத்தில் புனர்பூசம் 4ஆம் பாதம் இருக்குங்க. கடகத்தில் புனர்பூசம் 4ஆம் பாதம். 4ஆம் பாதத்தில் குரு உச்சம். பூசத்தில் இருந்தாலோ ஆயிலத்தில் இருந்தாலோ உச்சம் கிடையாது. ஏன்? சொந்த நட்சத்திரம். புனர்பூசம், விசாகம், புரட்டாதி. அடுத்தது 5வது இருக்கக்கூடிய ராசி பூர்வ புண்ணிய ஸ்தானம் 5ஆம் சிம்மம். ஆனால் இந்த ஜோதிட ஒரு மாய உலகம்.
இதை நீங்கள் சுற்றிக்கிட்டே வரலாம். அந்த 5 அதை பார்க்க சும்மா சுத்த வச்சிடும், நம்மளையும் சுத்த வச்சிடும். இப்போ ஆதித்யாதி நவகிரக தேவதாப்தவோ நமகன்னு சொன்னதும் நம்ம தான். ஆனால் சூரியனை போய் சிம்மத்தில் ஆட்சியாக வச்சதும் நம்ம தான். அப்போ யாரை முதல்ல ஆட்சியை வைக்கணும்? அப்பனை வைக்கணுமா மகனை வைக்கணுமா? அப்பா தானே முக்கியம். அப்போ சூரியன் தானே முதல் ஆட்சியை வச்சிருக்கணும் இங்கே, ரைட்டா இல்லையா? உச்ச வச்சாரு. யாரை கூட நிமிஷத்தை வச்சான்? என்ன பண்ண? அங்கதான் நம்ம சுச்சு வச்சிருக்கான் பாரு. நம்மள எவ்வளவு பெரிய ஆள். மகனை வச்சிருக்கான் பாரு. நீ எப்பெல்லாம் உச்ச எடுக்கிறியோ அப்பெல்லாம் உன்னை கொன்று வேண்டான்னு வச்சிருக்காங்க, ரைட்டா இல்லையா? ஆக ஒரு மனுஷனுடைய அது நம்ம சொல்றோம், நம்ம முன்னோர்கள் எப்படி வச்சிருக்காங்க. அடுத்து 6ஆம் இடம் புதன். இந்த 6ஆம் இடத்துல கூடிய புதன் இருக்க பாரு. புதன் எங்க உச்சமா வராரு? 6ல உச்சராரு. அங்க என்ன நட்சத்திரம் இருக்குங்க? சித்திரை. சந்திரன் புதன் சாரம் பெற்றால், புதன் சந்திராசாரம் பெற்றால் அவனுக்கு ஸ்கின் டிசீஷன் வரும். பெண்ணு அந்த பொண்ணை ஏமாத்திருப்பான், இல்லை அந்த பொண்ணால் அவன் ஏமாற்றப்பட்டிருப்பான். பயப்படாம ஜாதகம் பேசுங்க. அவன் அம்மா கிட்ட வேணா இல்லம்மா அங்கிட்டு போய் அந்த அம்மா அடிச்சுடா பாயிண்ட் செருப்பை காலத்தி நம்மள அடிச்ச மாதிரி பேசும். அப்படி எடுக்கணும் ஒரு பலனை. அனுபவம் தான் நம்மளுடைய ஜாதகங்களை கண்டுபிடிக்கணும். அடுத்தது துலாம். இந்த துலாத்துக்கு ஒரே ஒரு பலன். துலா ராசியை பார்த்துட்டால் வாராஜா ஓகே, எல்லாத்துக்கும் தூக்கிட்டு நீ மட்டும் சோதிக்காம போறவன் தான் துலா ராசிக்காரன். எல்லாத்துக்கும் சோறு போட்டுருவான், இவனும் பட்டினியா போவான், கவலைவே பண்ண மாட்டான். நீங்க வேற எதுவும் அவன் அதுலேயே மயங்கி 250 ரூபாய் காசு கொடுத்துருவான். நான் இப்படி தான் காசு வசூல் பண்றேன், வசூல் பண்ணிக்க, ரைட்டா இல்லைங்களா? அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, துலாத்தான் எவ்விடத்திலும் தோல மாட்டான். துலா ராசிக்காரன் எந்த இடத்துலையும் தோக்க மாட்டான், தன்னுடைய குடும்ப வாழ்க்கையை தோத்துருவான். 2வது பாயிண்ட். அது கலெக்டராக இருக்கலாம், மினிஸ்டராக இருக்கலாம், யாருமே இருக்கலாம். நம்ம சமீபத்தில் கூட ஒரு மினிஸ்டரை போய் சந்திச்சுட்டு வந்தேன். அவர் இந்த ஒரே பாயிண்ட்டை மட்டும் தான் பார்த்தேன், வேறு எதுவுமே அடிக்கல. என்னங்க பேப்பர் எடுக்கல, பேன் எடுக்கல, நோட் எடுக்க பட அடிக்கிறீங்கன்னா ஒன்றுமே இல்லை சார், விஷயம் அவ்வளோதான் சார், மேட்ரு அவ்வளோதான் சார், இந்த ஜாதகம் இதோட முடியுது சார் கதைன்னு. அப்போ இந்த பாரு ஒரு விஷயம் இருக்குது. விருச்சகம் அடுத்தது பார்த்தீங்கன்னா அதில் துலாம் வந்து உச்சமாக வரான். அங்கே போய் சூரியனை நீசம் வச்சுருக்கான், சூரியனை நீசம் பண்ணுறான், சுக்கரனை ஆட்சியாக வச்சுருக்கான். அப்போ அந்த துளாராசியில் பிறந்தவங்களுக்கு 3 பயில அவுட் ஆகிடுவாங்க. யார் துளாராசியில் பிறந்த தன்னுடைய தகப்பனாங்க முதல் எதிரியே தகப்பன் தான், வேற எதுவுமே பேச வேணாம். 5 பாயிண்ட் அழகாக சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் சொல்கிற 60 பாயிண்ட்டுக்கு அவன் அம்மா சொல்லுவான். ஜோசியம் உண்மைங்க. அஸ்ட்ராலஜி இஸ் ட்ரூ பட் நாட் அஸ்ட்ராலஜி இஸ் நாட் ட்ரூ. ஜோதிடம் உண்மை, ஜோதிடர்கள் பொய்மை. ஏன்னா அவங்க எடுத்துக்கிட்ட தன்மை தான். நான் யாரையும் குறைத்து மறைப்படவில்லை. எனக்கு தெரிஞ்ச அறிவு ஐயா கரண் ஐயா சொன்ன மாதிரி அவருடைய அறிவு, அவருடைய அப்புறம் சொல் கடைசியை கேளுங்க, ரைட்டுங்களா? அப்போ கடைசி உங்கள் கேள்வி எல்லாம் கேளுங்க, என்ன விளக்கம் சொல்கிறேன், சரிங்களா? அடுத்தது விருச்சக ராசி. இந்த விருச்சகம் பாருங்க, விருச்சகத்தை போய் சந்திரனை போய் நீசம் வச்சிருக்கான். இந்த விருச்சக ராசியில் சந்திரனை போய் நீசம். இந்த விருச்சக ராசியில் தோக்குறவ எல்லாம் மன வாழ்க்கை தோப்பான். விருச்சக லக்கணம் விருச்சக ராசியில் பார்த்தீங்கன்னா அனுச நட்சத்திரம் தவிர மற்ற எல்லா நட்சத்திரம் மன வாழ்க்கை தோக்கும். நீங்கள் ஒன்றும் இல்லை, ஒரு இப்போ கூட என் பாக்கெட்டில் ஒரு ஜாதகம் வச்சுருக்கேன், அடுத்த உங்களுக்கு நல்லா பேசும்போது காமிக்கிறேன். 32 வயசுக்கு முன்னாடி கல்யாணம் நடக்காது. நான் அந்த ராகுக்கு அதை பற்றி சப்ஜெக்ட் நோக்கி நான் தெளிவாக சொல்கிறேன், அதை விட்டுருவோம். இந்த விருச்சக ராசி ஏன்னு கேட்டால் சந்திரன் அங்கே போய் நீசமாகறான். சந்திரங்கிறது உடல் காரகத்துவம். அப்போ இவனுக்கு ஆசைக்கு இறங்கும் போது அந்த ஆசை கிடைக்காது. இந்த கல்யாணம் நடக்கலான்னு நினைக்கும் போது நடக்கக்கூடாது. எப்போ உடல் தழுவி நழுவி வயசாகி அப்போ தான் கல்யாணம். அது விருச்சக லக்கணமாக இருக்கலாம், அது விருச்சக ராசி மோஸ்ட் ஆஃப். அதை மீறி ஆனால் அவனுக்கு 2 தாரம் வந்துடும். இது அப்பா பார்த்தாங்க அம்மா பார்த்தாங்க அப்படிங்கிறது இது ஒரு முக்கியமான பாயிண்ட். இது இல்லை, விருச்சக ராசினாவே நீங்கள் என்ன பண்ணணும், அவன் 25 வயசில் வந்தாலும் கொஞ்சம் பொறுத்து செய்யுங்கன்னு சொல்லுங்கள். அவன் ஆமாம்மா 20-30 வயசுக்கு முன்னாடி வேணா 2 தாரம் வந்துடும். கண்டிப்பாக நீங்கள் டைவர்ஸ் வேணா செக் பண்ணி நான் எல்லாமே அனுபவமாக ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன். சுந்தரராஜன் ஐயா 20 வருஷத்துக்கு மேலே ஆராய்ச்சி பண்ணார். நான் என் குரு இருக்கிற வரைக்கும் ஆராய்ச்சி பண்ண மாட்டேன்னு விட்டுறேன், ஏன்னா அவரவே பிடிச்சி தூங்கிட்டு இருந்தேன். இப்போ நம்ம நண்பர்கள்லாம் சொல்லி அன்றைக்கி செல்வன் அவரை சொல்லி இப்போ ஏன்னா நீங்களே எனக்கு மகிழ்ச்சி ஆகிட்டீங்க, எனக்கு வந்து ஒரு உறவு ஆகிவிட்டு. சரி நான் நினச்சேன் என்னத்துக்கு, ஏன்னா அவர் எனக்கு காசு வாங்காமல் சொல்லி கொடுத்தாரு. எனக்கு இப்போ இவரெல்லாம் கூப்பிடுவார் கிளாஸ் எடுக்க வாங்க வாங்கம்பாரு. ஏங்க வச்சுட்டு இருக்க, எனக்கு வேணாங்க, நான் வேணாம். இன்னும் கேள்வி ஓப்பனாக தான் பேசுகிறேன், ஓப்பன் வித் டாக். ஏன்னா பணம் ஒரு மேட்டம் இல்லை, மனம்தான் ஒரு பொருட்டு எனக்கு. கேளுங்க, நான் கிளாஸ் எடுத்தேன், அதில் அருணாச்சலம் ஐயா அவரு ஒருத்தர் விட எனக்கு காசு கொடுக்காம போயிட்டார். அதையும் நான் மறக்க மாட்டேன்.
அவுட் ஆகிட்டாரா இல்லையா? அவ்வளோதான். ஏன்னா இது கம்ப்யூட்டரு, இந்த மைண்ட் வந்து மிகப்பெரிய ஒரு கம்ப்யூட்டர். அது ஞாபகம் வச்சு தேக்கணும். நான் யாரையும் போற்றுவதற்காக சில நடந்த நிகழ்வு, அந்த பணமெல்லாம் எங்கள் ஊர் சார் கொடுத்த பணமெல்லாம் கொண்டு போய் கோயில் கட்டுறதுக்கு போட்டேன் அப்போவே. அப்போ நான் ஸ்கூலில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், சம்பளம்னால நமக்கு அது ஒரு பொருட்டாக இல்லை, அது ஒரு கலையாகத்தான் நினச்சோம். அப்போ இந்த விருச்சிக ராசியில் அவ்வளவு பலன் இருக்குது. அடுத்தது இந்த தனுசு ராசியில் ஒரே முக்கியமான பலன் எடுத்துங்க. நான் தசை புத்தி அந்தரா சூச்சி அதெல்லாம் அப்புறம். தனுசு ராசியில் ஒரு கிரகம் இருந்தால் அதை கவனமாக நம்ம பேசணும். அது பகை கிரகமாக இருந்தாலுமே அதை கவனமாக பார்க்கணும். ஏன்னு கேட்டால் அந்த இடத்துல எந்த கிரகமுமே நீசமாகலை, உச்சமாகலை. என்ன ஆகலை? நீசமாகலை, உச்சமாகலை. ஆட்சி மட்டும்தான் குரு இருப்பார். அங்கே குரு, அந்த இடத்துல குரு இருந்தால் அங்கே ஃபெயில். குரு அங்கே இருந்தால் ஃபெயில், மீனத்தில் இருந்தால் பாஸ். இது ஒரு உண்மை. அங்கே குரு இருந்தால் குருக்குண்டான வேலை நடக்காது. மீனத்தில் குரு இருந்தால் அந்த வேலை நடக்கும், குருக்குண்டான அத்தனை ஆதிபத்தியமும் நடக்கும். அப்போ அவர் சார் வந்து பிஎட் படிக்கலை, ஆனால் விருச்சகத்திலிருந்து குரு 5ஆம் பார்வையாக தன் மிதுன லக்னத்துக்கு 10ஆம் இடத்தை பார்க்கிறது. 10ஆம் இடத்தை பார்த்தா அவன் பைத்தியக்காரன் இல்லை, அத்தனை பேர்த்தையும் பைத்தியம் அடிக்க பிறந்தவன், அவன் வாத்தியார் ஆக்கிறவன், கேட்குற கேள்விக்கு பதில் சொல்கிறக்கூடிய ஆள். ஒரு ஆசிரியர் தான் கற்றுக்கொண்டதை மற்றவருக்கு சொல்லித் தருகின்ற ஆசிரியருக்கு நிகரான ஒரு வாய்ப்பை விருச்சகத்தில் இருக்கிற குரு காமிக்கும். ஆனால் அதுவே குரு தனுசுல இருந்தால் சாதாரணமாக இருக்கும், பிரதிபலிப்பாக முடியாது. விருச்சக லக்னம் 2ல் குரு, குடும்பாதிபதிக்கிற குடும்பத்தில் குடும்பமே அமையலையே. அவன் யாருடைய சாரத்தில் உட்காந்துருப்பான்? சுக்கிரன் சாரத்தில் இருப்பான். குரு 7, 12 கூடியவன். சுக்கிரன் யாரு? 7, 12 கூடிய 2ல் உட்காந்து என்ன ஆகும்? குடும்பம் அவுட்டு. அப்போ என்ன பண்ணணும்? அப்போ அந்த தனுசு லக்னம் மிகப்பெரிய ஒரு லக்னத்தை கொடுக்கும். தனுசு லக்னத்துக்கு இன்னொரு பலன் உண்டு. தனுசு லக்னத்துக்கு நம்ம காலபுருஷன் 9ஆம் இடம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனாலும் தனுசு லக்னத்தில் வந்து இன்னொரு சிறப்பு அம்சம் இருக்குது. அதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ராகு பகவான் அங்கே பார்த்தீங்கன்னா கேது இருப்பார். என்ன இருப்பார்? கேதுடைய எந்த நட்சத்திரம் இருக்கும்? மூலம். அந்த மூல நட்சத்திரம் ஆஞ்சநேயர் நட்சத்திரம். ஆஞ்சநேயர். அப்புறம் மார்கழி மாதம். என்ன மாதம்? ஐயா போட்டிருந்தார் மார்கழி மாதம் சிறப்பை பற்றி நான் அது போன மாதம் சொல்லலான் இருந்தேன். அது வகுப்பு கேன்சல் ஆனதுனால நான் அதை சொல்ல விரும்பலை. ஏன்னா அந்தந்த பிரசன்னம் தான் நமக்கு பேசும், அதனால் வேணான்னு விட்டேன். அந்த மார்கழி மாதத்தில் தான் சார் எவ்வளோ பெரிய கிறிஸ்மஸ் கொண்டாடுவோம், என்னங்க பொங்கல் கொண்டாடுவோம், இது எல்லாமே புத்தாடை உணவு எல்லாமே அந்த மார்கழியில். ஆனால் நம்மால் வச்சுருக்கான் பாருங்க, தேவர்களுக்கு அது இரவு பொருள். ஒரு நாள் என்பது தான் ஒரு ஆண்டு கொடுப்பாங்க. பகல் 6 மாதம், இரவு 6 மாதம். அந்த இரவர் காலுடைய விடியற் காலை தேவர்களுக்கு, அதாவது தை மாதம் வந்த பிறகு தான் பகல் ஆரம்பிக்குது, இரவு முடிஞ்சு பகல் ஸ்டார்ட் ஆக போகுது. அதாவது தட்சியாயனம் 6 மாதம், உத்தராயணம் 6 மாதம். உத்தராயணம் தட்சியாயனத்தை பற்றி எந்த ஜோசியருக்கும் தெரியலனா அவன் ஜோசியம் தெரியாதுன்னு அர்த்தம். அதை 2ஆக உடைக்கணும். 6 ருதுக்கள், இப்படி சில சூட்சுமம்லாம் இருக்குது உள்ள. இது வந்து நாங்களாம் நம்ம குருட்டை வந்ததுனால கொஞ்சம் சில ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தெரியுது இல்லை. அப்போ அந்த உத்தராயணம் ஆரம்பிக்கும் போது அந்த தட்சியாயனத்தில் அந்த கடைசி பொழுது யாருமே ஒரு கடைசி பொழுதுனா ஒரு வேகமாக அங்கே இருக்கும். அப்போ அங்கே இருக்கக்கூடிய கேது பகவானுக்கு ஒரு வலிமை கொடுக்குறாங்க. கேது பகவானுக்கு ஒரு வலிமை பிறக்கிறான். அந்த வலிமை அந்த ஆண்டாள் கூடி கொடுத்தா அந்த மார்கழி மாதம் பிறக்கிறான். அப்போ மாதங்களில் நான் மார்கழி ஆகிறேன் என்று ஆண்டாள் திருப்பாவையில் பேசுகிறாங்க. இப்போ யாருக்கு? அந்த மார்கழி மாதம் தான் உன்னை பார்க்க வருவேன் அப்படின்னு மகாவிஷ்ணு. அதனால தான் அங்கே படுத்திருந்த புதன் அங்கே இருந்தால் நேர் 7ஆம் மிதுனத்தை பார்ப்பான். புரியுதுங்களா? புதன் எங்கே பார்ப்பான்? ஏன் அந்த அம்மா சொன்னிச்சு மாதங்களில் நான் மார்கழி ஆகிறேன்னு? மார்கழி மாதம் அங்கே இருக்கு, அவன் ஏன் மாதவனா பார்க்குது? புதன் அங்கே இருந்து அங்கே பார்க்கும், மற்ற மாதத்தில் பார்க்காதுல்ல. சரி, மீனத்தில் இருக்குது சார், உடனே எப்படி கேட்கணும்? மீனத்தில் இருக்குது அங்கே நீசம். யாரு? புதன் போய் நீசம், அவரே படுத்து தூங்கிட்டு இருக்காரு அங்கே இடத்துல. சரிங்களா? ஆகவே இப்படி ஒரு சில ஃபண்டமெண்டலாக நம்ம பார்க்கணும். அடுத்ததாக பார்க்க வேண்டியது மகரம். இந்த மகர லக்னத்துக்கு மட்டும் சார் இயற்கையாக ஒரு இறைவன் கொடுப்பான், அவங்களுக்கு ஜோசியம் நல்லாவே வரும். ரிஷப, கன்னி, மகரம் இவங்க 3 பேருக்கு ஜோசியம் நல்லா வரும். ஜோசியத்தில் திறமையாக இருப்பாங்க மகர லக்னக்காரர்களுக்கு. இந்த மகர லக்னத்தில் தான் திருவோண நட்சத்திரம் இருக்குது. எங்கே இருக்கு? திருவோண நட்சத்திரம். இந்த திருவோண நட்சத்திரம் யாருது? பெருமாளுக்குரிய நட்சத்திரமானது. அப்போ இந்த திருவோண நட்சத்திரத்துக்கு உண்டானது திருவாதிரையும்
திருவோணமும் தான் திருங்கிற அடைமொழியை கொண்டாந்தது. அங்கே சிவபெருமானு, இங்கே மகாவிஷ்ணு. ரைட்டுங்களா? அப்போ இந்த திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்கள தான் எங்கள் ஐயா சொல்லுவார், ஓணத்தில் பிறந்தவர்கள் கோணத்தை ஆழ்வான். அப்போ எல்லாத்தையும் கட்டி கிடப்பா தாயா, ஆனால் ஒரு கோணம் அவுட். சரிங்களா? அப்போ அந்த லக்கணத்துக்கு 5 10 கூடியவன் யாரு? சுக்கிரன். அப்புறம் 5 கூடிய சுக்கிரனும் 10 கூடிய சுக்கிரனும் இருந்து குடும்ப வாழ்க்கை ஏன் பண்ண மாட்டான்? சரியா இல்லையா? அதனால தான் நான் முதலே சொன்னேன், சுக்கிரன் ஒரு பாவி. கர்க்கடக லக்கணத்தில் காண சனித்தோனுக்கு சொற்புதனும் வெள்ளியும் மகாபாவி. அடுத்தது கும்பலக்கணம். இந்த கும்பலக்கணத்தில் இந்த கும்பலக்கணம் இருக்கு பாருங்க. இப்போ ஐயா போட்டிருந்தாரு, சுந்தரராஜன் ஐயா போட்டார், சனி அங்கே போட்டிருந்தார். ரைட்டா இல்லையா? இல்லை, ஒரு சொன்ன சனி கும்பத்தில் சனி, ஒரு கும்பத்தில் ஒரு சனி இருக்கு சார். கும்பத்தில் ஒரு சனி இருந்தால் எப்போயுமே வச்சுங்க, மகரம் கும்பரத்தை சனி பெயர்ச்சி டிரான்சிட். ஏன்னா அது இன்னொரு லாய் சொல்கிறேன், அடிப்படை ஃபண்டமெண்டலில் அந்த ஏன் செவ்வாய் வச்சான் புதனை வச்சேன்னா அது ஒரு விஷயம் சொல்கிறேன், அது ஒரு பெரிய கடல், அது அப்போ சொல்கிறேன். அந்த சனி இந்த டிரான்சிட்டை கிடக்கும் சார். இந்த மகரத்தில் இருந்து சனியை பார்க்க போகிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த 2 ராசிக்காரனும் ஒரு அளவுக்கு போயிட்டு வந்துடுவான். கும்பராசி கும்பலக்கணம் கூப்பிட்டு கேட்டு பாருங்க, ஐயா ஜோசியமாக வேண்டாங்கன்னுவான். இந்த டிரான்சிட்டை கடக்கிறதுக்குள்ளே அவன் படுற பாடுத்து அவ்வளோ பாடுபடும். ஏன்னா அங்கே ராகு சாரத்தில் சனி வருவான். அப்போ சனி என்பதே ஒரு பாவகிரகம், ராகு என்பதே ஒரு பாவகிரகம். ஒரு பாவகிரகத்தை ஒரு பாவகிரகமாகி தன்னுடைய மூலச்சேத்திர பலத்திலேயே போய் அங்கே உட்காந்துக்குவான். அப்போ கும்பராசிக்காரன் எப்படி இருக்கும்? கொஞ்சம் வலிமை இழந்து தான் இருக்கும். புரியுதுங்களா? ஆனால் கும்பராசி நம்மள பிறந்தால், ஒரு ஜாதகம் கும்பராசி கும்பலக்கணத்தில் பிறந்தால் அவர்கள் அடுத்த ஒரு 2வது பாயிண்ட்டு, அந்த லக்னம் அந்த ராசியில் பிறந்தால் அவர்களுக்கு 2 குழந்தைகள் பிறந்தால் அது ஆண் குழந்தையாகத்தான் பிறக்கும், அல்லது 2ம் பிறந்தால் பெண் குழந்தையாகத்தான் பிறக்கணும். பிறந்தால்தான் ஜாதகம் சரி. ஆணும் பெண்ணும் கலந்து இருந்தால் அது கர்மா வினையால் தான் பிறக்குது என்பதை ஜோதிடத்தின் உண்மையாக அது பிறப்பல்ல. எங்க குரு சொல்லுவார், இந்த ஜாதகம் எதற்கு பிறந்தது, ஏன் பிறந்தது, இது வாழுமா வாழ, அவ்வளவுதான் ஜாதகம், அப்படியே சொல்லுவார். அப்போ அந்த கும்பலக்கணத்துக்கு எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த பாடம், கும்பலக்கணம் கும்பராசியா பிறந்தா 2 பொட்டை புள்ளையா பிறக்கணும், இல்லை 2 பயலா பிறக்கணும். அப்போ ஜாதகம் ரைட் உட்கார் பார்க்கலாம் பாரு. பையன் பிறந்துருச்சா அப்படின்னா தர்மராஜ் அப்படிம்பார். அப்பா அப்படின்னா ஜாதகத்தை பாரும்பார். என்னங்க கேள்வி கேட்டது நீங்க தான், என்ன போய் பார்க்க, எனக்கு அது பிடிக்காது நீ பாரு, எனக்கு அது பிடிக்கல நீ பாரு, அவன் கொடுக்குற காசு நீ வாங்கிக்க. நான் சொல்லுவாரு, அவருடைய பாயிண்ட் எல்லாம் பார்த்துருக்காங்க, நேரடி எல்லாமே ப்ரூஃப் தானே இதில் பாருங்க. அது மாதிரி அந்த மாதிரி ஒரு சூழலில் வாழணும். ஆனால் கும்பலக்கணத்துக்கு அந்த பதவி சொல்லுங்க கரெக்டாக வரும் பாருங்க, இருக்கும். கும்பலக்கணம்னா கரெக்டு. இப்போ நான் ஒரு கும்பலக்கணம் வச்சுங்களேன், எனக்கு ஒரு குழந்தை பிறக்குது, பையன் 40 குழந்தைகள் நான் பெற்றாலும் என்ன பிறக்கணும், பையன் பிறந்தாதான் அது கும்பலக்கணம். எவ்வளவு அதுக்கு பஞ்சாங்கமா இல்லையா? டபுள்ஸாக எடுக்கலாம், டபுள் வரும் ரைட்டா இல்லைங்களா? என்ன சாரி, முதல் குழந்தை 2வது குழந்தை பற்றி நான் சொல்லலை சார், டபுள்ஸ் வரும்னு சொல்கிறேன். டபுள்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான், ஆமாம் டபுள்ஸ் மேக்ஸிமம் வருது. இப்போ என் கூட ஒரு இன்ஸ்பெக்டர் இருந்தாங்க, அப்படி எடுத்து வந்தோடனே எங்கள் சொந்தக்காரங்க 2வதுவங்க அந்த கல்யாணம் ரிஷபலக்கணத்துக்கு 3 கூடிய சந்திரன் போய் 7ல் போய் விருச்சிக ராசியில் உட்காந்தது. எங்கள் சொந்தக்காரங்க ரொம்ப நஞ்சு, அதாவது என்னுடைய தங்கச்சியோட சொந்தக்கார பையன், என்ன சொன்னால் பயப்படுவான்னு எங்கள் வீட்டுக்கார மாதிரி வெளியே நின்று பார்த்துக்கிட்டே இருந்தா. இதெல்லாம் கதைக்காவது விஸ்வசாஸ்திரத்தை உடைச்சிட்றா ராஜா அப்படின்னு மனசு வந்துச்சு. எடுத்தேன் ஜாதகத்தை எடுத்தேன், விருச்சிக ராசி, எவனுக்குமே தெரியாமல் அந்த கல்யாணத்தை பண்ணிட்டு இருந்தாங்க. என்னடா கல்யாணத்தை பண்ணிகிட்டே இருக்காங்களே, இல்லை ஏதோ சூட்சுமம் உள்ளே இருக்குது அப்படின்னு. சரி என்னைக்காவது ஒரு நாள் நம்ம துர்நாச்சாரிட்ட ஒரு நம்ம பஞ்சாயத்தை வச்சுக்கலான்னு வச்சுட்டு இருந்தேன். காப்பியை போட்டு கொடு அப்படின்னு காப்பியை போட்டு உட்கார வச்சேன். அப்பா அம்மா 2 பேர் வந்தாங்க. வாங்க என்ன, ஏற்கனவே ஒரு கல்யாணம் பண்ணி டைவர்ஸ் ஆச்சு, 2வது கல்யாணத்தை பண்ணி இப்போ குழந்தையும் பிறக்க போகுது, வந்து இதை பார்க்க வந்திருக்கேன்னு சொன்னேன். டீ குடிச்சதில் வேத்து உள்ளு போயிட்டான். ஏன்னா அந்த கும்பலக்கணம் எப்படியா இல்லையா, அந்த கும்பலக்கணம் 2 குழந்தை. அப்போ ஒரு ஜாதகம்னா ரொம்ப நம்ம அந்த லக்னத்தை பேஸ் பண்ணாவே ஓரளவு ஒரு ஜாதகத்தை பிடிச்சலாம். அப்புறம் தேச புத்தி அந்தரமாக நம்ம பார்த்துக்கலாம். இது மெயின் பலன். எல்லாத்துக்கும் ஒன்றுமே கும்பலக்கணம் தானே. திருச்செந்தூரில் பிறந்தாலும் கும்பலக்கணத்துக்கான கும்பலக்கணம் திசைப்புதியான மாறப்போகுது, மேசராசியில் பிறந்தாது. அடுத்தது மீனம். இந்த மீனம் வந்து பாருங்க சார், மீன ராசி அப்படிங்கிற எதுக்கு மீன ராசின்னா எல்லாத்தையும் வச்சான், அந்த கடைசியும் ஓரத்தில் கொண்டு போய் அந்த மீனத்தை போட்டான். சரிங்களா? அந்த மீன ராசிங்கிறது என்ன ஒரு அர்த்தம்னா,
ஆணும் அல்லாது பெண்ணும் அல்லாது இரட்டைத்தன்மை உடைய ராசி. அதனால தான் என்ன வச்சாங்க, தலைவரை கொண்டு போய் அங்கே வச்சான். யார தலைவர்? இன்னொரு தலைவர் இருக்காரு, நம்ம சுந்தரராஜன் ஐயனுடைய மறு உருவாங்க. யார் அவரு? புதன். புடிக்காதங்க புதன். அஸ்வினில் தொடங்கி ரேவதியை போய் அங்கே முடிச்சான். எண்ணற்ற வான்மண்டலத்தில் கூடிய நட்சத்திரங்கள்ல ஏன் இந்த 27 நட்சத்திரத்தை மட்டும் எடுக்கணும்னு அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கதை சொல்லி கொடுத்தாரு என் குருநாதர். அப்போ அந்த 27வது நட்சத்திரங்கிறது தான் அந்த புதன். அந்த ரேவதியை போய் படிக்க வச்சான். அதனால தான் பெருமாள் எங்கே படுத்திருக்காரு? ரேவதியில் படுத்திருக்காரு. ரைட்டுங்களா? ரேவதியில் படுத்திருக்காரு. நம்ம தெரிஞ்சுக்கணும், நம்ம ஜோசியர் அது பணம் வருது, அதான் பேசிக் என்ன ஏன் அங்கே வச்சான். என்னுடைய கொஸ்டின் அதான் கேட்டே இருப்பேன் அடிக்கடி. இன்னும் ஒரு நட்சத்திரம் அபிஜித் நகர் 28வது நட்சத்திரம் அபிஜித் நட்சத்திரம். எது சொல்லுவேன், நம்ம நண்பர்கள் எனக்கு அதெல்லாம் இல்லை, நான் இப்போ சொல்லிக் கொடுக்கலாங்கிற ஒரு மூடு வந்துருச்சு. அப்போ என் குருநாதர் அன்னைக்கே ஐயாலாம் வந்து அன்றைக்கே சொல்லிட்டார், நீ அடிச்சு விடு இனிமே பரப்புன்ட்டார். அவர் எழுவன் போர் தொடுவன் வாழை அப்படிங்கிற மாதிரி எடுக்க சொல்லிட்டாரு. அதனால் அவர் உத்தரவு தான் நான் செய்ய மாட்டேன். பணங்கிறது 2வது ஒரு பேட்டர். ஒரு செம்ம நண்பர்கள் தெரிஞ்சுக்கிட்டுமே ஜெயிக்கிட்டுமே. திருச்செந்தூரில் அந்த அக்கா சொன்னாங்கன்னா எனக்கு சந்தோஷம் தானே. அத்தத்தின் 10ஆவதுகள் தோன்றிய அச்சுதனையை போற்றி அப்படின்னா, அப்போ எந்த ஒரு ஜாதகத்துக்கும் அதுக்கு நான் விட சொல்லிடுறேன். உங்கள் ஜாதகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா 1வது நட்சத்திரம் வந்து 10வது நட்சத்திரம் இருந்தீங்கன்னா அது ஒரு நட்சத்திரம் வரும். அஸ்வினி மகம் மூலம் எடுத்தீங்கன்னா 10வது நட்சத்திரம் வரும். ரைட்டுதா? அஸ்வினி நட்சத்திரம் வந்து 10வது நட்சத்திரம் மகம் வரும். அதுலேருந்து 10வது நட்சத்திரத்தின் மூலம் வரும். இதை கற்றுக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு உங்களுக்கு? எவ்வளோ நேரம் ஆச்சு? ஒரு அரை மணி நேரம் கூட ஆகல. என் குருநாட்டை 10 வருஷம் காத்திருந்தேன். 10 வருஷம் காத்திருந்தேன், எனக்கு சொல்லவே இல்லை. 10வது வருஷத்துல தான் சொன்னார். ஆனால் இவர் பாடிட்டார், அத்தத்தின் 10வது கால் தோன்றிய அச்சுதனையை போற்றின்னு பாடுறாரு ஜோசியத்தை எடுத்துட்டு. நான் அப்பா எப்பப்பா நான் அப்படி நெருங்க முடியாது. ஏன்னா அது ஃபயர்மேன், அது சூரியன் நெருப்பு. கேளுங்க, அது நெருங்க இதில் இருக்காரு. நான் 20 ஆண்டுகள் பொறுமை காத்து கடைசி காலத்தில் அவர் சிகரெட்டெல்லாம் குடிச்சிட்டு உரமாக்கும் போது அப்பா அப்படின்னா கேட்பார், என்னடா அப்படின்னு. என்னப்பா அப்படின்னு அந்த அச்சு அப்படின்னா நேராக வரும்போது சொல்லுவேன், ஏன் இப்போ பயப்படுறப்போ அப்படின்னார். ஒரு நாள் அர்ச்சனா ஹோட்டலில் டீ சாப்பிடணும், எனக்கு பர்த்டே அன்னைக்கு பர்த்டேக்கு டீ வாங்கி கொடுக்கும்போது அப்பா அப்படின்னா என்னப்பா அப்படின்னாரு. இந்த அத்தத்தின் கால் தோன்றி அச்சுதனையே போட்டினா அது என்னப்பான்னு. ஏடா இதை கேட்கவா இவ்வளோ நாள் இருந்த நல்லா மூடு இருக்கும்போது கேட்க மாட்டேன் நீ அப்படின்னு. ஒன்றும் இல்லை, ஒரு நட்சத்திரம் இருந்து 10வது நட்சத்திரம் என்னடா, அது கரெக்டாக 10வது நட்சத்திரம் இருந்தால் அதான்டா அச்சுதனையை போட்டுனா. அச்சுதனா மகாவிஷ்ணுடா, அவன் நட்சத்திரம் அஸ்வினி மகம் முதல் எடுத்து பாடுறா 10வது நட்சத்திரம்னார். அப்போ ஒரு குருமார்கள்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு சாஸ்திரத்தை கற்றுக்கிட்டேங்கிறதுக்காக சொல்கிறேன். நான் உண்மையாக சொல்கிறேன், இதில் போய் தவறுகள் ஒன்றும் இல்லை. இந்த அண்ணன்லாம் இருக்காங்க, அதெல்லாம் எனக்கு ஒரு மகிழ்ச்சியானது. என்ன கேட்டால் நான் சொல்லித்தரேன்னு இருக்கேன். இப்போ நம்ம தான் பஞ்சாங்கம் வச்சுருக்கோம், நமக்கே அந்த மூளை வேலை செய்யலை. நம்மள்ட்ட பஞ்சாங்கம் இருக்குல்ல சார், 27 நட்சத்திரம் டெய்லி தானே இருக்குது சாருக்கு. ஓரையெல்லாம் பேசுகிறோம், எல்லாமே செய்கிறோமா இல்லையா? ஆகவே இது மாதிரி நிறைய விஷயங்களை நமக்கு தாமே திட்டம். நான் வந்து எந்த குறையும் குறை சொல்வதில்லை, நான் குறை சொல்பவனும் அல்ல. ஏனென்றால் அவர்கள் அவரவருடைய தகுந்தவாறு எடுத்துக்கிறார்கள். நான் அடிக்கடி என்னுடைய ஜோசியம் பார்க்கறவங்க சொல்லுவேன், நான் நல்ல ஜோதிடர்கள் அல்ல, ஆனால் வல்ல ஜோதிடர். நான் வல்லவன், ஜோதிடத்திலே நான் வல்லவன். ஏன்னா நான் அப்படி ஆள்கிட்ட கற்றுக்கிட்டேன், அதனால கொஞ்சம் வல்லவன். கொஞ்சம் திமிருகள் எங்களுக்கு இயற்கையாக அமைஞ்சது. ஏன்னா ஜோசியத்தில் அவ்வளவே நான் பொறுமையாக காத்திருக்கிறேன். அது அதனால் அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் இருக்கும். இது எங்களை தாங்க முடியாமல் வந்தவாள், இந்த தாங்க முடியாமல் திருச்சி தீப்பிழம்புல வெளியே வந்தாங்கன்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி தான் நிறைய பேர் வந்தாங்க. நான் மட்டும் செத்தாலும் அந்த தீப்பிழம்பலையே சாகலாம் என்று முடிவு கட்டி திருமணம் கூட செய்து கொள்ளாமல் இருந்தவன் தான் நான். இப்போ திருமணம் பண்ணிட்டேன். அவர் இறக்கும்போது இந்தப்பா நான் இறந்து அவர் சொல்கிறாரு பாருங்க, எனக்கு உண்மையிலுமே ஒரு வாழும் சித்தர் தான் என்னை பொறுத்த வரைக்கும். அவர் கடைசியாக இறக்க போகிறாரு, அது சூழ்நிலை வந்துச்சு. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, 40 வயசுக்கு எனக்கு மேலே ஆயிடுச்சு. உண்மை தான். அப்போ சொல்ல போய் காமிக்கிறது இடமா, இது என்ன ராகு செவ்வாயோட சேர்ந்துருக்கு. அப்போ செவ்வாய் சாதுவசன்னா அவன் அமங்கல் இப்படி பேசுவார் எங்கள் ஐயா. இது உனக்கு ஒத்து வராது, நீ எல்லாத்துக்கும் கல்யாணம் பண்ணி வைனார். இந்த சுந்தரராஜன் தான் இருக்கார். கடைசியாக ஒரு பொண்ணை போய் காமிச்சேன், நான் இறக்குவேன் இவளை நீ மணக்கிறேன் அப்படின்னாரு. எப்படியா நான் இறக்கிறேன் நீ மணக்கிறேன். ஏன்னா எனக்கு எங்கள் அப்பாவும் பார்க்க இல்லை, அவரும் நான் அப்பான்னு தான் கூப்பிடுவேன். அவரும் இல்லாதவங்க என்னுடைய வேதனை எப்படி இருக்கும். என்னுடைய திருமண நாளில் எல்லாரும் மகிழ்ச்சியாக கொண்டாடுகிறார்கள், நான் மட்டும் மகிழ்ச்சியாக இல்லை. ஏன்னா எங்கள் அப்பாவும் இல்லை, நான் அப்பாவுக்கு அடுத்த ஸ்டேஜ் அவர் நினச்சா அவர் இல்லை. அவர் சொன்ன வார்த்தை எனக்கு இன்னும் இருக்குது, நான் இறக்கிறேன் நீ மணக்கிறேன். ஆனால் அவர் சொன்னார், அடிக்கடி சொல்லுவார், நான் மாதங்களில் நான் மார்கழி ஆகிறேன்னார். ஆனால் அப்போ தான் சொன்னதேன், அவர் செத்தது அந்த மார்கழி மாதம் திருவாதிரை நட்சத்திரத்தில் மாதங்களில் நான் மரார்கழி ஆகிறேன்னாரு. அப்போ தான் எனக்கு பொருள் புரிஞ்சுது. அதே திருவாதிரை நட்சத்திரத்தில் மார்கழி மாதம்தான் அவர் இறக்குறாரு. முதல் நாள் அந்த கஞ்சியை சாப்பிட்டு அடுத்த நாள் இறக்குறாரு, அந்த பௌர்ணமி முழு நிலவில். அப்போ இதெல்லாம் எனக்கு புரியல, அதோடைய உண்மை. ஐயா சொன்ன மாதிரி உண்மையான விஷயம். அவர் குருநாதரை பேசுகிறோம் பாரு என்கிட்ட,
குருநாதர் வந்தார் சொன்னார் பாரு, நான் ஒரு சின்ன பையன் தானே, என்னையா செத்து போனாலும் பேசுவாங்களா அப்படின்னு. ஆனால் இப்போ பேசிகிட்டு இருக்காருங்கிறது எனக்கு குருநாதர். அந்த ஒரு மானசீகமான ஒரு லௌதிகம். இப்போ ஐயாலாம் அன்றைக்கி வந்து மீட்டிங் வந்தாங்க. 3000 ரூபா ஒருத்தருக்கு எஸ்டிமேட் ஆகுச்சு. எனக்கு 3000 ரூபா முடிச்சிடலாம், ஏன்னா நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். இல்லை ஆமாம், மணி 2 ஆச்சு, பார்த்துட்டு தான் இருக்கேன். என்ன இல்லை 2 மணிக்கு முடிச்சிடலாம், 2 மணி ஆயிடுச்சு, முடிச்சிடலாம். அடுத்தது ஆமாம் இல்லை முடிச்சிடலாம் ஒன்றும் பேசலாம். ரைட்டு. அப்புறம் ஐயாலாம் வந்தாங்க, அண்ணன் அவர் எல்லாம் வந்தாங்க. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுச்சு. ஏன்னா அந்த எங்கள் பிரதர் தான் பண்ணாங்க எல்லாமே. அது 3வது கூட்டத்தை அண்ணன்லாம் வச்சு சிறப்பாக பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டான். அப்போ 3000 ரூபா செலவாயிடுச்சு அதுக்கு. எனக்கு பணம் இல்லை, என்னடா பண்ணேன். அதெல்லாம் எங்கள் வீட்டுக்காரம்மா சொன்னாங்க, எல்லாம் ஐயா கொண்டாந்து கொடுத்துருவாரு போ அப்படின்னாரு. நான் எங்கள் ஜாதகம் பார்த்துட்டு எல்லாம் மீட்டிங் பண்ணோம்னே. முதல் நாள் ஒரு நல்ல கரூரில் ஒரு விஐபி தான் நமக்கு தெரிஞ்சவர். ஃபோன் பண்ணாங்க, சார் ஜாதகம் பார்க்கணுன்னாங்க, வாங்க பார்த்துக்கலாமே அப்படின்ட்டு போனேன். நான் ஒன்றுமே பேசலை, ஜாதகத்தை எடுத்தேன், தலைவரை நினச்சேன், ஒரே ஒரு பாட்டு மட்டும் பாடினேன், ஜாதகத்தை பார்த்துட்டு பேசினேன். இப்போது இந்த பையன் இன்ன கிரக தொடர்பு இருக்கிறதுனால இவன் படிக்காமல் இந்த வேலை செய்வான்ட்டேன். ஏன்னா வேகம் அங்கே பணம் 3000 கொடுத்தானும்ல, ரைட்டா இல்லையா? நான் எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணேன்? 3000 ரூபா. அவங்க கொடுத்த பணமும் 3000 ரூபா. நான் சொன்ன பலன் ஒரே ஒரு பலன் தான், அவ்வளோதான். 3000 ரூபாய் கொண்டு போய் அழகாம கொடுத்துட்டு சல்யூட்டை போட்டு நான் பாட்டு வந்துட்டேன். ஏன் கடமை முடிஞ்சது, காலம் கழிந்தது. ரைட்டுங்களா? அது மாதிரி அந்த கூட்டத்துக்கு நம்ம அடுத்தது 3வது ஒரு சிறப்பான ஒரு கூட்டத்தை எங்கள் ஐயாவுக்கு நம்ம கரூர் நம்ம பக்கத்தில் எல்லா ஜோதிடர் ஒரு மிக பிரம்மாண்டமான நம்ம தலைவர் இருக்கார் சூரியநாராயண ஐயா. அவருக்கு நிறைய யூடியூப்லாம் அவர் போட்டிருக்காரு, நான் நிறைய பார்ப்பேன். நிறைய கமெண்ட் போட்டு நான் ரீகமெண்ட் போட்டுருக்கேன். அவரை பற்றி தப்பாக சொன்னாவே. ஏன்னு கேட்டால் அவருடைய உழைப்பு எனக்கு தெரியும், பெருமைக்காக இல்லைங்க. அவருடைய உழைப்பு, அவருடைய வேலை, அவர் எங்கெங்கெல்லாம் போய் இந்த ஜோசியத்துக்காக ஒரு எடுத்தாருன்னு எனக்கு தெரியும். அவர் உழைப்புக்கு உண்டான மரியாதை கிடைக்கணும், பொன்னாடை கிடைக்கணும், புழு கிடைக்கணும், அதுதாங்க உண்மை. எனக்கு வந்து இன்றைக்கி உடனே பொன்னாடை கிடைக்கணும்னா அது தப்புங்க, அது அட் ஸ்ட்ராங்கு. நான் ஒரு வழியில் போனேன், அவர் பல வழியில் போயிருக்காரு. அப்போ அவர் கருத்து தான் சொல்கிறாரு. உனக்கு பிடிச்சா ஏற்றுக்க, பிடிக்கல விட்டுரு, லிவ் இட். இனி கமாண்ட் பண்ணுறதுக்கு நீ ஒரு கமாண்டர் இல்லை, உனக்கு அந்த தகுதி இருக்கணும், நீ கமாண்ட் பண்ணணும். என்ன விமர்சிக்கானே பேசு. நான் தான் அன்றைக்கி சொன்னேன், போன மீட்டிங்கில் தனுசில் உட்காந்து கடங்காரன்னு சொன்னேன். இன்ன வரைக்கும் ஒரு ஃபோன் எனக்கு வரவே இல்லை. சென்னையிலேருந்து ஒரு ஐயர் ஃபோன் பண்ணார் ஒருத்தர், 75 வயசு. ஐயா நமஸ்காரம்னாரு. என்ன கேட்டார்னா, ஒரே ஒரு கேள்வி கேட்டு முடிச்சிடறேன் ஐயா. அண்ணன் ஒரே ஒரு கேள்வி கேட்டு முடிச்சிடறேன், ஒரே ஒரு கேள்வி, கவனம் இல்லை, உணவு முக்கியம். அண்ணன் கரெக்டாக இருப்பேன். ஏன்னா அவர் ஆநிலை பாலகிருஷ்ணன், அவருக்கு ஒரு பேருக்கு பயங்கரமான விளக்கம் வச்சுருக்கேன். அது ஒரு மீட்டிங்கில் சொல்லுவேன், அண்ணன் அந்த 3வது மீட்டிங்கில் சொல்லுவேன். அப்படி போய் சொன்னார் அவர் ஐயர் வந்து சொன்னார், நானும் ஜோசியெல்லாம் தெரியுங்க, உங்கள் அமைச்சர் எப்போ வெளியே வருவார் அப்படின்னாரு. என்ன கேட்டார்? இவ்வளோலாம் தெளிவாக சொல்கிறீங்கன்னு. புரட்டாசி மாதம் வந்துடுவாருங்கன்னு. புரட்டாசி மாதம் வந்துட்டார். அவசியமாக என் லெட்டரை கொடுத்து நீங்கள் மெட்ராஸ் வந்தால் என்னை பார்க்காம எல்லா செலவும் என்னதுங்கிறாரு. ஆனால் எப்படி சொன்னீங்க, அந்த கடகத்தில் குரு உட்காது தனுசலாமனா கடன்காரன், நான் இன்ன வரைக்கும் இப்போ பென்ஷன் 80,000 வாங்க, நான் கடன் தான் போயிட்டு இருக்குது, வாங்கினெல்லாம் கடன் போட்டு தான் இருக்கேங்கிறார். அது மாதிரி ஒரு பாயிண்ட் இறைவன் கொடுக்குறார். நான் சொல்லவில்லை, அவர் சொல்லுகிறார், நான் சொல்லுகிறேன். எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி அண்ணன் இந்த கூட்டத்தை எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் அன்எக்செப்டட் அப்படி சொல்லும்போது எதிர்பாராத எனக்கு செய்யக்கூடிய இந்த மனம் இருக்கு, அதுக்காக வந்தேன். நான் பணத்துக்காக வரல, குணத்துக்காகத்தான் வந்திருக்கேன். அண்ணனுக்கு வந்து மெசேஜ் கொடுத்ததை தவிர எப்படி என்னை நான் எதிர்பார்த்த இடத்துக்கு வந்து எங்கள் குருநாதரை சிறப்பித்தார்களோ, நானும் அண்ணனுடைய வீட்டுக்கு போக முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டது. இப்போவும் நானாக விருப்பப்பட்டு அநேகமாக நம்ம போய் கலந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தோடு தான் அங்கே வந்திருக்கிறேன். அவருடைய குணத்துக்கும் அவருடைய குழந்தைகளுடைய பையனுக்கும் சொல்லி அவர் பையனுக்கு ஒரே ஒரு டிப்ஸை கொடுத்துட்டு நான் கிளம்புறேன். ஐயாவுடைய பர்மிஷன் இருந்தால் நான் கொடுத்து விடுகிறேன். அந்த பையனுடைய ஜாதகத்தில் இல்லை ஒரு ஏதாவது ஐயா என்னுடைய வயதில் மூத்திருந்தாலும் ஒரு கருத்து சொல்லி. ஏன்னு கேட்டால் அண்ணனுடைய பையனுடைய ஜாதகம் கடகலக்கணமா, கடகலக்கணத்தில் உட்கார்ந்த கிரகம் சனி. அவன் நேர் 7ஆம் பார்த்த கிரகம் சுக்கிரன். சுக்கிரனை சனி பார்த்தால் அவர் கர்ப்பப்பை சம்பந்தமாகவோ யூட்ரஸ்னல் சம்பந்தமாகவோ படிப்புத்துறைக்கு பயன்படுத்துவார். அந்த மருத்துவத்துறைக்கான படிப்பை படித்தால் அவருக்கு தான் ஸ்பெஷலிஸ்டாக மாறுவார் என்பதை ஆணித்தரமான உண்மை. ஆண்கள் என்பது பெண்களுக்கு கர்ப்பப்பை சுக்கிரன், குழந்தைகள் சுக்கிரன், காம கலத்திரக்காரகன் என்பது சுக்கிரன். கர்ப்பம் உண்டாவதற்காகத்தான் கர்ப்பத்தை உண்டாக சுக்கிரனை உருவாக்கினார். சனி என்பது தவறான சேர்க்கையை உருவாக்கக்கூடியவன், சில சமயங்கள் நல்லதை கொடுப்பான். ஆண்களுக்கு வீரியத்தை கொடுக்கக்கூடியவன் சனி பகவான் ஒருவனே. யாரு கொஞ்சம் ஆஃப் பண்ணிடுங்க போதும்.
முடித்துக் கொள்கிறேன் இதோட. சரி, அது என்னன்னு கேட்டிருந்தால், ஏன்னா அது ஒரு இதுதான். ஏன் என்று எந்த ஒரு ஜாதகத்திலையும் 3ஆம் இடத்திலே சனி இருந்தால் கவனமாக பொறுத்ததை சேர்க்கணும். ஐயா சொன்ன மாதிரி 3ல சனி இருந்தால் வீரியம், தைரியம், கீர்த்தி, புகழ், செல்வம், செல்வாக்கு. அந்த 3ல இருக்கிற சனிக்கு அவ்வளோ பவர் உண்டு. இவன் சொல்லுவான் 3ல போய் சனி ஆகிட்டான். அது சுக்கிரமனையில் சனி இருந்துட்டான், அங்கே உச்சம் பெறுவான். ஆட்டமா உலகமாக ஆட்டம் போடுவான். இதெல்லாம் நம்ம பொருத்தம் பார்க்கும்போது இந்த திரங்கணம் யோனியில் நம்ம அவனுக்காக எழுதிக்கணும். அந்த கிளைண்ட்டுக்காக எழுதி எல்லா என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா 1/2 மணி நேரம் எழுதுவேன். அப்படியே பொருத்தத்தை மட்டும் எழுதி வச்சு 10 9 என்னென்னமா கேட்பான். ஒரு அரை ஜோசியை பார்த்தா ஐயா 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 இது யோனி பொத்தம் இருக்கான் ஐயா அப்படிமா. ஐயா யோனி பொத்தங்க, இது ஆடு, இது தொடைக்க ஒரு பொருத்தம் பாத இவர் மாதிரி வீசுவேன். அப்படியே 10 நிமிஷத்தை அடிச்சுட்டு இது பொருத்தம் இல்லைன்னு கொடுத்துருவேன். எப்படி எல்லாம் முடிச்சுட்டு பொருத்தம் இல்லைன்னு கொடுப்பேன். என்னையா பொருத்தம் இருக்குன்னு அவர் சொன்னார். பொருத்தம் எனக்கு பொருத்தம் இல்லை, என் ஜாதகப்படி பொருத்தம் இல்லை. விருப்பம் இருந்தால் காசு கொடு, விருப்பம் தான் அந்த மூளைக்கல்ல போய் டீ சாப்பிட்டு போயிட்டே இருக்கு. ஆமாம், அதையும் சொல்லிடுவாங்க. கடை வச்சிருக்கேன் வந்து பாருங்க. இல்லை அதாவது சார் பணத்துக்காக இல்லை, கடமாக அவர் நினைப்பாரு. ஐயோ ஒரு தடவை வந்துட்டோம், காசு கொடுக்கணுமோ என்னமோன்னு பயந்துருவான். பொருத்தம் இல்லைன்ட்டானே இவன் ஒரு எக்ஸ்போர்ட்டில் வருவான். நான் அதே மாதிரி 2 பேர் வந்தாலும் கேட்டுருவேன். ஆம்பளை வீட்டு ஜாதகமா பொண்ணு ஜாதகமா, உண்மையை சொல்லட்டுமா இல்லை சொல்லாமல் பாதியில் டிப்பாட்டான்னு. ஐயா நீங்கள் எல்லாம் ஓப்பனாக சொல்லுங்கம்மா. இல்லத்த ஓப்பனாக சொல்கிறது ஏன்னா அவ்வளோ பெரிய ஆளா இல்லை. இது ஒரு சின்ன நினைவு புரிஞ்சிருச்சு. ஏன்னா ஒரு 2 நிமிஷம் ஐயா சொன்ன எங்கள் ஐயா சொன்ன ஞாபகம் வந்துச்சு. அப்போ உள்ளே போனேன். நான் அப்போ தான் ட்ரெயின்லேருந்து இறங்கி உள்ளே போனேன். அவன் பொருத்தம் பார்த்துட்டு இருக்காரு. வந்தோடனே அப்படி கையை கட்டிட்டு போய் நின்ன போய் அப்பா அப்படின்னா என்ன அப்பா வாப்பா தர்மராஜ் வாப்பா அப்படின்னாரு. என்னன்னு கேட்டுட்டு சொல்கிறாரு, பொருத்தம் பார்த்துட்டு இருந்தார். எங்கே இந்த ஜாதகத்தை பாரு அப்படின்னு. பார்த்தேன். சுக்கரன் எங்கே இருக்கார்? அப்பா 4ல் இருக்கார். ரைட்டு, 4ல் இருந்து என்ன பண்ணுவான்? ஓடி போயிடும் அப்படின்ட்டான். இவரு அவன் உட்காந்து அந்த வெள்ளம் அப்படியே கிருன்னு ஆகிட்டாங்க. அப்படியா இவர் 1 மணி நேரமாக இதான் சொல்லியிருக்காரு. புள்ள பார்த்து வச்சுக்கோங்க, இது ஓடிடும், ஜாதகம் சரியில்லை, சுக்கர ராகசாரம் பெற்றிருக்கான், சனியோட பார்வையில் இருக்கான், இது தவறான வழக்கு வரும். இவர் கரடியாக கட்டிருக்காரு. 11 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் உட்காந்து பேசிக்கிட்டு ஜாலியாக உட்காந்து சிகரெட் குடிச்சிட்டு வந்துருக்காரு. நான் வந்தோடனே பட்டுன்னு அடிச்சிட்டேன். 2 பாயிண்டில் போய் டீ வாங்கிட்டு வடை வாங்கிட்டு நாராயண ராஜிலண்டர். இப்போ எல்லாம் வந்து என்னை கேட்டிருக்கான், தம்பி அடுத்ததா ஏதாவது தப்பிக்கிறதுக்கு வழி இருக்கா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் ஐயா விட்டுட்டாங்க. என் ஃபோன் நம்பர் வாங்கிட்டு கடைசி வரைக்கும் நான் தான் ஜாதகரேன். என்னன்னு கேட்டேன். அவர் என்னை வளர்த்து விடுவார் என்னைய. ஏன்னா அவர் வந்து அப்படி இல்லை, அவர் என்னை வளர்க்குறதுல ரொம்ப ஒரு ஆர்வமாக இருப்பார். எப்படி இல்லை அவர் என்ன எதிர்பார்ப்பானா, நான் சொல்லி கொடுத்ததுமே சொல்கிறானா ஐக்கியூ பவரை சொல்லுவார், கண்டுபிடிப்பார் அவர். அதில் எல்லாத்துக்கும் இல்லாத பவர் எனக்கு இறைவன் கொடுத்தார். நான் அவர் கொடுத்ததில்ல, இறைவன் நம்ம கொடுத்தாரு, கொடுத்துக்கிட்டான். புரியுதுங்களா? ஆகவே வாருங்கள், வளருவோம், ஜெயிப்போம், ஜோதிடத்தை கொண்டு போய் சேர்ப்போம் என்று சொல்லி இந்த ஏற்பாடை செய்த அண்ணன் அருமை அண்ணன் ஆனலை பாலகிருஷ்ணன் அண்ணன் அவர்களை என் இருகரமும் கூப்பி என் மனமும் உளமும் வர வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். பி தர்மராஜ், 9715163882 கரூர். ரொம்ப அற்புதமா அப்படியே இடிக்க மின்னல் அடிக்க அப்படியே பயங்கரமான ஒரு மாபெரும் அடமலையோட என்ன நம்ம வானமே பிரிஞ்சிருச்சு. அதில் அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா அந்த நம்ம பழைய நடிகர் சந்திரபாபு நீங்கள் பார்த்துருக்கீங்களா, அவர் எப்படி அந்த ஆக்ஷன்லாம் பண்ண அந்த மாதிரியே இப்படியே அப்படிங்கிற மாதிரி நல்லா அருமையாக நமக்கு இவ்வளோ நேரம் கிட்டத்தட்ட நம்ம எல்லாத்துக்குமே ஒரு 1/4 மணி நேரம் டைம் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் நம்ம மைக்கை பிடிச்சிட்டோம் அப்படின்னா அது நம்ம அந்த ஸ்பீச்சு போக 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 அது நம்மனால நம்ம அதை ஒரு டாபிக் இதாகிட்டே இருக்கும். அதனால் அது வந்து இருந்தாலும் நல்ல செய்திகள், நிறைய செய்திகள் நமக்கு சொன்னார். இதில் அண்ணே சொன்ன ஒரு முக்கியமான விஷயம், அந்த குழந்தைகள் கருத்தரிப்பு விஷயமா என் பையன் படிச்ச அழகும் சொன்னார். என் பையன் கூட இருக்கா, ஃபோன் பண்ணி கேட்கலாம். இப்போ கூட இதில் கேம்பில் இருக்கிறான். அவங்ககிட்ட நான் சொன்னது, டெஸ்டி பேபி மூலியமா இன்னைக்கு வந்து எல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவனுக்கு அதான் படிக்க சொல்லியிருக்கேன். இப்போ நான் போய் சேர்த்துன்னு வந்து இப்போ பார்த்துக்கிட்டு 6 மாசமா அவன்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். நான் எதுக்காக சொன்னேன் அப்படின்னா, அவனுக்கு வந்து குரு வந்து பார்த்தோம் அப்படின்னா ராகு சாரம் வாங்கியிருக்கார், சுவாதி சாரம் வாங்கியிருக்கார். அது புஷ்பகர நவாம்சத்தில் வாங்கியிருக்காருனால எனக்கு அந்த நீ வந்து நீ டெஸ்டி பேபி நீ படி. ராகு தான் டெஸ்டி பேபி. குரு ராகு அப்போ டெஸ்டி பேபி 4ல் உட்காந்துருக்காரு. 10 கூடையவனை பார்க்குறாரு, 10 கூடைய செவ்வாயை பார்க்குறாரு. இப்போ அவனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடக லக்கணம், லக்கணத்துக்கு 10 கூடையவன் செவ்வாய், சிம்ம ராசி, ராசி 10 கூடையவன் சுக்கிரன். அப்போ வந்து பார்த்தோம்னா லக்கணத்துக்கு 10 கூடையவன், ராசி 10 கூடையவனுடைய சாரம் வாங்கியிருக்காரு. அப்போ ராசிக்கும் லக்கணத்துக்குள்ள 10 கூடையவனுடைய சாரம் வாங்கிட்டா தொழிலில் வந்து மிகப்பெரிய யோகவான் அப்படின்னு சொல்லி
எங்கே குன்னார்னு சொல்லி கொடுத்துருக்காரு. அந்த ஒரு கருத்தில் வந்து அவன் அமைஞ்சனால நான் பார்த்தோம்னா கரெக்டாக அவனுக்கு வந்து 6 குடையவனாகிய 6 9 குடையவனாகிய 9ங்கிறது பாக்கியம். அந்த தந்தை ஸ்தானமாகறதுக்கு இவன்ட்ட வந்தாங்க அப்படின்னா இவன் அந்த இதை எடுத்தான் அப்படின்னா அவன் நீ கட்டாயம் ஜெயிப்ப அப்படின்னு சொல்லியிருக்கான். இப்போ ஐயா அவர் சொன்ன மாதிரி நிறையா இப்போ கூட மிஸ்டர் ஆயுர்வேதான்னு சொல்லி காலேஜில் தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்கான். ரிசர்ச் ஆரிய சொல்லியிருக்கான். ரிசர்ச் பண்ணி அவன் வந்து தமிழ்நாடு அளவில் வந்து 2வது பரிசு வாங்கிட்டு வந்திருக்கிறான். நம்ம அமைச்சரெல்லாம் வந்து அவங்களுக்கு இப்போ உள்ள நம்ம அமைச்சர் பாண்டியன் அவர்கள் வந்து பார்த்தோம்னா அவனுக்கு பரிசெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. சென்னையில் அண்ணா இது எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியில் கொடுத்து அவனுக்கு பெருமைப்படுத்தியிருக்கிறாங்க. அந்த மாதிரி வந்து இப்போ அவங்களாம் சொன்ன மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இதுக்கெல்லாம் காரணம் என்னுடைய அப்பா அம்மா என்னுடைய மூதாதையர்களுடைய ஆசீர்வாதம். இதனால அவன் வந்து நல்லா வளர்றான் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. இப்போ நம்ம எல்லாரும் இவ்வளோ தூரம் எல்லாம் சிறப்பாக பண்ணி கொடுத்த அனைவருக்கும் மிக நன்றி தெரிவிச்சுக்கிறோம். மேலும் இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ எல்லாரும் உணவு இடைவேளைக்கு பிறகு நம்ம அப்படியே தொடர்ந்து எல்லாரும் பேசுவோம் அப்படிங்கிறத தெரிவிக்கிறோம். உணவு இடைவேளை பிறகு எல்லாரும் கோச்சிக்காம ஒரு காம நேரம் எடுத்து நல்லபடியாக பேசி உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. நம்ம யூடியூப்லேயும் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஒரு 1/4 மணி நேரம் அளவில் பேசுனா தான் அது மக்கள் கொஞ்சம் ஓரளவு கேட்பாங்க. நம்மக்கிட்ட விஷயம் இருக்குங்கிறது எல்லாமே நம்ம வந்து அதை கொஞ்சம் சுருக்கணும். இது ஜோதிடங்கிறது மிகப்பெரிய கடல். அதில் அவ்வளோ பெரிய கடலில் இருக்கக்கூடிய முத்து எவ்வளோ பெருசு இருக்குங்க. அந்த முத்து அப்படி இருந்தால் தான் மதிப்பு. அப்போ நம்ம அந்த மாதிரி அந்த நம்மளோட விஷயத்தை சுருக்கி நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போய் செலுத்தும் பொழுது நம்ம விஷயம் அவங்ககிட்ட நிறையா போய் சேரும், நம்மளை நிறையா பார்ப்பாங்க. இதுவே அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா அவர் 2-3 பாட்டாக போடக்கூடிய அமைப்பில் போடுறாரு. இப்போ முதல்ல வந்து பார்த்தோம்னா 1 மணி நேரம் பேச உணவு போடுவோம். இப்போ 2-3 பாட்டாக போட்டால் தான் அவங்களால அதை கேட்க முடியுது. மக்கள் என்ன தள்ளிடுறாங்க, டக்குன்னு தள்ளிடுறாங்க. நான் முதல்ல அப்படி தான் முதல்ல மோனூரில் வளவளன்னு பேசிக்கிட்டு இருந்தேன் மைக்கை பிடிச்சி. அப்புறம் நமக்கு ரவி அண்ணன் சொன்னாங்க நீங்கள் இவ்வளோ நேரம் பேசுனீங்க அப்படின்னா மக்கள் வந்து தள்ளிடுவாங்க. அந்த அவ்வளோ நேரம் பேசுகிற அளவுக்கு நம்ம மக்கள் மத்தியில் ஒரு பிரபலியமான ஒரு நபராக இருக்கணும். அப்படின்னா தான் பார்ப்பாங்க. அப்போ நம்ம பிரபலியம் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம் செய்திகளை கொடுத்து நம்ம எல்லாம் சிறப்பு பண்ணணும்னு சொல்லி இப்போ உணவு இடைவெளி பின் தொடரும் சொல்லி அனைவரும் வந்து அமைக்கு நன்றி தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம்.